சாந்தி. முரளி டேட் 24/7/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த படிப்பின் மூலம் சாந்தி தாமத்தின் வழியாக தன்னுடைய சுகதாமத்திற்கு செல்கிறீர்கள். இதுவே உங்களின் லட்சியமும் குறிக்கோளும் ஆகும். இதை ஒருபோதும் மறக்க கூடாது. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் சாட்சியாகி இந்த சமயத்தில் நாடகத்தின் எந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? பதில்: இந்த சமயத்தில் நாடகத்தில் முழுமையாக துக்கத்தின் காட்சி நடக்கிறது. ஒருவேளை யாருக்காவது சுகம் இருக்கிறது என்றாலும் அது அல்ப காலத்திற்காக, கொஞ்ச நேரத்திற்காக காகத்தின் எச்சத்திற்கு சமமானதாக இருக்கும். மற்றபடி துக்கமே துக்கம்தான். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறீர்கள். வினாடிக்கு வினாடி எல்லைக்கு அப்பாற்பட்ட சிருஷ்டி சக்கரம் சுற்றியபடி இருக்கிறது. ஒரு நாள் போல மற்றொரு நாள் இருப்பதில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். முழு உலகத்தின் நடிப்பு மாறியபடி இருக்கிறது. புது காட்சி நடந்தபடி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா காட்சிகள் நடந்துகிட்டே இருக்கு. 2 முறை ஓம் சாந்தி. ஒன்று, தந்தை சுய தர்மத்தில் நிலைத்திருக்கிறார். மற்றொன்று, குழந்தைகளுக்கும் கூட சொல்கிறார், தனது சுய தர்மத்தில் நிலைத்திருங்கள், மேலும் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று. சுய தர்மத்தில் நிலைத்திருங்கள் என வேறு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அதை பற்றி தெரிந்தவர்கள் தான் சொல்ல முடியும். வேற யாரும் உங்களுடைய சுய தர்மத்துல நிலைத்திருங்க அப்படின்னு யாரு தன்னை ஆத்மான்னு உணர்ந்திருக்காங்களோ அவங்கதான் அதை உணர முடியும். குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் நிச்சயம் இருக்கிறது. இப்போ உங்க புத்தியில நம்பிக்கை இருக்கு, நம்ம எல்லாருமே ஒரு ஆத்மாக்கள். நிச்சய புத்தி விஜயந்தி. நம்பிக்கை புத்தி இருக்கும் பொழுதுதான் வெற்றி கிடைக்கும். அவர்கள்தான் நிச்சய புத்தி உள்ளவர்கள் தான் வெற்றி அடைவார்கள். யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்கதான் வெற்றி அடைவாங்க. எதனுடைய வெற்றி அடைவார்கள்? என்ன வெற்றி அடைவாங்க? நம்பிக்கை புத்தி வைக்கும் போது வெற்றி கிடைக்கும் அப்படின்னா எதை வெற்றி கொள்வார்கள்? தந்தையின் ஆஸ்தியினுடைய வெற்றி. பாபா கிட்ட இருந்து சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி கிடைக்குது இல்லையா, அதுதான் நம்ம வெற்றி அடையறோம். சொர்க்கத்திற்கு செல்வது, இது தந்தையின் ஆஸ்தியை வெற்றி கொள்வதாகும். மற்றபடி பதவிக்கான முயற்சி, எல்லாரும் சத்தியுகத்துக்கு போவோம், சொர்க்கத்துக்கு வருவோம். ஆனா அங்க போய் பதவி அடையறதுக்கு நம்ம இங்க என்ன பண்ணணும்? முயற்சி செய்யணும். சொர்க்கத்திற்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். இது சீச்சி கீழான உலகம் என குழந்தைகள் அறிவீர்கள். இந்த கலியுகம் ரொம்ப மோசமான உலகம். மிகவும் அதிகமான துக்கம் வர உள்ளது. இன்னும் நிறைய துக்கம் வரப்போகுது. நாடகத்தின் சக்கரத்தை குறித்து கூட நீங்கள் அறிவீர்கள். பல முறை பாபா வந்துள்ளார். ஒவ்வொரு 5000 ஆண்டுகள் இது சுத்திக்கிட்டே இருக்கு. இது போல எத்தனை முறை சுத்தினது அப்படிங்கிற எண்ணிக்கையெல்லாம் கிடையாது. இது ஆரம்பமும் முடிவும் இல்லாம இப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்குது. இதுல ஒவ்வொரு முறையும் பாபா வந்திருக்கிறாரு. எத்தனையோ முறை பாபா வந்திருக்கிறாரு. தூய்மையாக்கி அனைத்து ஆத்மாக்களையும் கொசுக்களை போல அழைத்து செல்ல, நம்ம எல்லா ஆத்மாக்களையும் தூய்மையா மாத்தி கொசு கூட்டத்தை போல அழைத்து செல்றதுக்காக பாபா வந்திருக்கிறாரு. பிறகு தாமும் கூட நிர்வாண தாமத்தில் சென்று வசிப்பார். வந்து நம்ம எல்லாரையும் தூய்மையாக்கி கூட்டிட்டு போயிடுறாரு. எங்க போயிடுறாரு? நிர்வாண தாமத்துக்கு, பரம்தாமத்துக்கு. பாபா அதுக்கப்புறம் நம்ம எல்லாரையும் சத்தியுகத்துக்கு அமுச்சு வச்சிடுவாரு. ஆனா அவர் எங்க இருப்பாரு? நிர்வாண தாமத்திலேயே இருந்துருவாரு. குழந்தைகளும் செல்வார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த குஷி இருக்க வேண்டும். நாமும் இப்ப எங்க போறோம்? நம்ம வீட்டுக்கு போறோம், அதுவும் சிவ தந்தையோட அப்படிங்கிற குஷி இருக்கணும். இந்த படிப்பின் மூலம் நாம் சாந்தி தாமத்தின் வழியாக சுகதாமம் செல்வோம். இது உங்களுடைய லட்சியம் மற்றும் குறிக்கோள். இதுதான் நம்மளுடைய லட்சியம், குறிக்கோள். எல்லாருமே என்ன விரும்புறாங்க? முக்தி அடையணும், முக்தி அடையணும். ஆனா அதுக்கான வழிதான் தெரியல. இதை மறக்க கூடாது. தினம்தோறும் மகா வாக்கியங்களை கேட்கின்றீர்கள். நம்மை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவர்களாக ஆக்குவதற்காக தந்தை இந்த பாடத்தை கற்பிக்கிறார் என புரிந்து கொள்கிறீர்கள். தூய்மை அடைவதற்கான சகஜமான நினைவனுடைய உபாயத்தை தந்தை கூறுகிறார். நம்ம தூய்மை ஆகிறதுக்காக சுலபமான வழிய சொல்றார். இதுவும் கூட புதிய விஷயம் இல்லை. ஒவ்வொரு 5000 ஆண்டுகள்லயும் இந்த விஷயத்தை நமக்கு பாபா சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. பகவான் ராஜயோகம் கற்றுக் கொடுத்தார் என எழுதப்பட்டுள்ளது.
கிருஷ்ணரின் பெயரை போட்டு விட்டனர். இந்த ஒரு தவறை செய்து விட்டனர். குழந்தைகளுக்கு கிடைத்து கொண்டிருக்கும் ஞானம் கீதையை தவிர வேறு ஏதோ சாஸ்திரங்களில் இருக்கும் என்பது கிடையாது. கீதையில தான் கொஞ்சம் கொஞ்சம், அதாவது மனிதனால் எழுதப்பட்ட கீதையில இப்ப பாபா சொல்லக்கூடிய இந்த ஞானம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தான் எழுதி வச்சிருக்கிறோம். இதை தவிர மற்ற ஏதாவது சாஸ்திரங்கள்ல இது இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காதுங்கிறார் பாபா. தந்தையின் மகிமையை போல வேறு எந்த மனிதருக்கும் இந்த மகிமை கிடையாது என குழந்தைகள் அறிவீர்கள். பாபாவுனுடைய மகிமையை போல வேற யாருக்குமே அந்த மகிமையை நம்ம சொல்லவே முடியாது. தந்தை வராவிட்டால் சிருஷ்டி சக்கரம் சுற்றாது. துக்கதாமும் சுகதாமமாக எப்படி ஆகும்? சிருஷ்டி சக்கரமே சுத்தல அப்படிங்கும் போது துக்கமான உலகம் எப்படி சுக உலகமாக மாறும்? சிருஷ்டி சக்கரம் சுற்றிதான் வர வேண்டும். தந்தையும் வரவே வேண்டி உள்ளது. சக்கரம் சுத்ததான் வேணும். அவருடைய நேரத்துல தந்தை வந்துதான் ஆகணும். தந்தை அனைவரையும் அழைத்து செல்ல வருகிறார். அவருடைய பாற்றே நம்ம எல்லாரும் தூய்மை இழந்து துக்கத்துல வந்துட்டோம். நம்ம எல்லாரையும் தூய்மையா மாத்தி கூட்டிட்டு போறதுதான் அவருடைய செயல். பிறகு சக்கரம் சுற்றுகிறது. தந்தை வராவிட்டால் கலியுகத்தில் இருந்து சத்தியுகமாக எப்படி மாறும்? மற்றபடி இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை. கீதையில் தான் ராஜயோகம் இருக்கிறது. பகவான் அபுமலையில் வந்துள்ளார் என புரிந்து கொண்டு விட்டால் சந்திப்பதற்காக ஒரேடியாக ஓடி வருவார்கள். பகவானை சந்திக்க வேண்டும் என சந்நியாசிகள் கூட விரும்புகின்றனர் அல்லவா? திரும்பி செல்வதற்காக பத்திதா பாவனரை நினைவு செய்கின்றனர். இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் பல மடங்கு பாக்கியசாலி ஆகி கொண்டிருக்கிறீர்கள். அங்கே அளவற்ற சுகம் இருக்கும். சத்தியுகத்துல புதிய உலகத்தில் இருந்த தேவி தேவதைகள் தர்மம் இப்பொழுது இல்லை. புது உலகமாக இருக்கும் பொழுது, சத்தியுகமாக இருக்கும் பொழுது அப்ப இருந்த தர்மம், தேவி தேவதா தர்மம் இப்போ இல்லை. தந்தை தெய்வீக ராஜ்யத்தின் ஸ்தாபனை பிரம்மாவின் மூலம்தான் செய்கிறார். இது தெளிவானதாகும். உங்களின் லட்சியம் குறிக்கோளே இதுதானதாகும். தேவி தேவதை ஆகணும், உயர்ந்த நிலை அடையணும். இதில் சந்தேகப்படக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லை. போக போக ராஜ்யம் கண்டிப்பாக ஸ்தாபனை ஆகிறது என புரிந்து கொள்ளவே போகிறார்கள். போக எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம் இருக்கும். நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கும் போதுதான் இதன் பெயர் கூட பாரதம் என்றுதான் இருக்கும். சத்தியுகமா இருக்கும் பொழுது இந்த இந்தியாவினுடைய பெயர் என்னவா இருக்கும்? பாரதம் அப்படின்னு தான் இருக்கும். பிறகு நீங்கள் நரகத்திற்கு செல்லும் பொழுது இந்துஸ்தான் என்று ஆகிவிடுகிறது. இங்கே எவ்வளவு துக்கமோ துக்கம் உள்ளது. இந்த நரகத்துல, இந்த கலியுகத்துல அவ்வளவு துக்கம் தான் இருக்கு. பிறகு எங்க பார்த்தாலும் துக்கம். பிறகு இந்த சிருஷ்டி சக்கரம் மாறுகிறது. பிறகு சொர்க்கத்தில் தான் சுகதாமம் ஆகிறது. இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஞானம் குழந்தைகளாகிய உங்ககிட்ட தான் இருக்கு. உலகில் மனிதர்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த உலகம் மாறப்போது, ஒரு சுகமான உலகம் வரப்போகுது அப்படின்னு உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. இப்போது கார் இருள் நிறைந்த இரவாக இருக்கிறது. பயங்கரமான இரவு அப்படின்னு சொல்றார். இரவாக உள்ளது என தந்தை தாமே சொல்கிறார். இரவில் மனிதர்கள் அடி வாங்கியபடி இருக்கின்றனர். குழந்தைகளாகி நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள். இதையும் சாட்சியாகி புத்தியில் தாரணை செய்ய வேண்டும். ஒவ்வொரு வினாடியாக எல்லைக்கு அப்பாற்பட்ட சிருஷ்டியின் சக்கரம் சுற்றியபடி இருக்கிறது. ஒரு நாள் போல இன்னொரு நாள் இருக்காது. முழு உலகின் நடிப்பும் மாறியபடி இருக்கிறது. புதிய காட்சி நடந்தபடி இருக்கிறது. இந்த சமயம் முழுமையாக துக்கத்தின் காட்சி தான் உள்ளது. இந்த நேரம் இப்போ துக்கத்தினுடைய காட்சி தான் நடந்துட்டு இருக்குது. சுகம் இருந்தாலும் காகத்தின் எச்சத்தின் அளவுதான். ஏதோ இமை அளவு சுகம் மாறி இருக்கும். ஆனா அங்க போய் பார்த்தா சுகமே கிடையாது. அந்த அளவுதான் இருக்கு. மற்றபடி துக்கமே துக்கம்தான். இந்த பிறவியில் ஏதோ பெயர் அளவுக்கு சுகம் இருக்கலாம். பிறகு அடுத்த பிறவியில் துக்கம். எங்க? இந்த கலியுகத்துல. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இது இருக்கிறது. இப்போது நாம் நம்முடைய வீட்டிற்கு செல்கிறோம். இதில் தூய்மை அடைவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன ஆகணும்? தூய்மை ஆகணும். ஸ்ரீ ஸ்ரீ உயர்ந்ததிலையும் உயர்ந்த தந்தை லக்ஷ்மி நாராயணர் ஆக்குவதற்காக உயர்ந்த வழியை நமக்கு கொடுக்கிறார். நம்ம எல்லாரையும் தேவதை ஆக்குறதுக்கான உயர்ந்த வழி ஸ்ரீமத் கொடுக்கிறார். வக்கீல் பாடம் சொல்பவர் வக்கீல் ஆகுங்கள் என்று சொல்வார். வக்கீல் பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சர் நீங்க எல்லாரும்
வக்கீலா மாறுங்க, அட்வொகேட்டா மாறுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பொழுது தந்தையும் சொல்றார், பாபா கூட சொல்றாரு, ஸ்ரீமத் படி நடந்து தேவதையாக மாறுங்க, லட்சுமியாக மாறுங்க, நாராயணனாக மாறுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. தன்னைத்தானே கேட்க வேண்டும், எனக்குள் எந்த அவகுணங்களும் இல்லைதானே? இந்த சமயத்தில் தேவதைகள் பாடவும் செய்கின்றனர். இந்த நேரத்துல தேவதைகளுக்கு முன்னாடி போய் பாடவும் செய்யறாங்க. என்ன பாடுறாங்க? குணமற்ற என்னுள் எந்த குணமும் இல்லை, நீங்கள் தான் இரக்கம் காட்ட வேண்டும் என்று. தேவதைகளுக்கு முன்னாடி போய் நம்ம எல்லாரும் பாடிட்டு தானே இருந்தோம், இப்பவும் பாடிட்டு இருக்காங்க. இரக்கம் என்றால் கருணை. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நான் யாருக்கும் இரக்கம் காட்டுவதே இல்லைங்கிறார். முயற்சி செய்ய, நான் வழி காட்டுறேன், அந்த வழிப்படி நட, அதுதான் இரக்கம், அதுதான் ஆசீர்வாதம். இரக்கம் ஒவ்வொருவரும் தமக்குத்தாமே காட்ட வேண்டும். நம்ம அந்த வழிப்படி நடந்து நல்லா படிச்சோம் அப்படின்னாதான் நமக்கு நாமே காட்டிக் கொள்ளக்கூடிய இரக்கம். அதனாலதான் பாபா சொல்றாரு, முதல்ல இரக்கம் உங்க மீது கொண்டு வரணும். இரக்கமற்ற செயலை செய்து, தவறான செயலை செஞ்சிட்டீங்க அப்படின்னாலே உங்க மீது உங்களுக்கு இரக்கம் இல்லைங்கிறார் பாபா. இந்த நாடகம் உருவாகி உள்ளது. இரக்கமற்ற ராவணன் உங்களை துக்கத்தில் உள்ளாக்கி இருக்கிறார். ராவணன் 5 விகாரத்தினாலதான் நம்ம என்ன ஆயிடுறோம்? துக்கத்துல வந்துடுறோம். இதுவும் நாடகத்தில் பதிவாகி உள்ளது. இதில் ராவணனுடைய குற்றமும் எதுவும் இல்லை அப்படிங்கிறார். தந்தை வழி மட்டும் காண்பிக்கின்றார். இதுவே அவரது கருணையாகும். மற்றபடி இந்த ராவண ராஜ்யம் மீண்டும் நடக்கும். இதுதான் டிராமா. இப்படிதான் சுத்தப்பட்டுட்டு இருக்குது. இதுல ராவணனையும் குறை சொல்ல முடியாது, சிவபாபாவையும் சொல்ல முடியாது, மனித ஆத்மாக்களையும் சொல்ல முடியாது. இதுதான் நாடகம். நாடகம் அனாதியானது. ராவணனின் மீதும் குற்றமில்லை, மனிதர்கள் மீதும் குற்றமில்லை. சக்கரம் சுற்றதான் வேண்டும். ராவணனிடமிருந்து விடுவிப்பதற்காக தந்தையும் யுக்திகள் சொன்னபடியே இருக்கிறார். 5 விகாரத்திடமிருந்து எப்படி நம்ம விடுபடலாம் அப்படின்னு பாபாவும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? உயர்ந்த வழியை சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாரு. ராவணனின் வழிப்படி நீங்கள் எந்த அளவு பாவாத்மாக்கள் ஆகி உள்ளீர்கள்? அந்த 5 விகார ஆத்மால பிரவேசமானதுனால இவ்வளவு பாவாத்மா ஆயிட்டீங்க நீங்க. இப்பொழுது பழைய உலகமாக உள்ளது. பாவம் செஞ்சு செஞ்சு இந்த உலகம் என்ன ஆயிடுச்சு? இப்போ பழைய உலகமா இருக்கு. பிறகு கண்டிப்பாக புதிய உலகம் வரும். சக்கர சுழற்சியில கண்டிப்பா புதிய உலகம் வரும். சக்கரம் சுற்றும் அல்லவா? சத்தியுகம் மீண்டும் வர வேண்டியுள்ளது. இப்பொழுது சங்கம யுகமாக உள்ளது. மகாபாரத சண்டையும் கூட இந்த சமயத்தினுடையதே ஆகும். மகாபாரத யுத்தம் துவாபர யுகத்துல எல்லாம் நடக்கல, இப்பதான் நடக்க போகுது, இந்த நேரத்துலதான் அப்படிங்கிறார் பாபா. விநாச காலத்தில் விபரீத புத்தி, அன்பில்லாத புத்தி விநாசம் அடைவார்கள். பாபா மேல நம்பிக்கை வைக்கணும், அன்பு வைக்கணும். சந்தேகம் வைக்கிறோம், அன்பு இல்லை அப்படின்னா விநாசத்தை தான் அடைய நேரிடும். இது நடக்க வேண்டியுள்ளது. இந்த விநாசம் நடக்க வேண்டிதான் இருக்கு. மேலும் நாம் விஜயந்தி வெற்றியாளர்கள். யாரு தந்தையை புரிந்து கொண்டார்களோ அவர்கள் எல்லாமே வெற்றியாளர்கள். சொர்க்கத்தின் எஜமானர் ஆக போகிறோம். மற்ற அனைவருமே இருக்க போவதில்லை. யாரும் சத்தியுகத்துக்கு வரமாட்டாங்க. தூய்மை அடையாமல் தேவதையாவது கடினம் ஆவது என்பதை கூட புரிந்துள்ளீர்கள். தூய்மை இல்லாம நம்ம தேவதை ஆக முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிருக்கீங்க. இப்பொழுது தந்தையிடமிருந்து ஸ்ரீமத் கிடைக்கிறது. உயர்வான தேவதை ஆவதற்காக சிவ தந்தை கிட்ட இருந்து உயர்ந்த வழி கிடைக்குது, உயர்ந்த தேவதை ஆகிறதுக்காக. இப்படிப்பட்ட வழி பிறகு கிடைப்பது என்பது முடியாத ஒன்று. இந்த ஒரே ஒரு சங்கமயுகத்துல மட்டும்தான் இறைவனுடைய வழி கிடைக்குது. வேற எப்பயுமே இந்த வழி கிடைக்காது. ஸ்ரீமத் கொடுப்பதற்கான அவருடைய பாகம் கூட சங்கமயுகத்தில் தான் ஆகும். சிவ பரமாத்மா அவருடைய வழியை சொல்லக்கூடிய பாற்றை சங்கமயுகத்துலதான் நடக்குது. வேறு யாருக்குள்ளும் இந்த ஞானமே இல்லை. இவர் கொடுக்கக்கூடிய இந்த ஞானம் இவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. வேற யாருக்கிட்டையும் இந்த ஞானம் கிடையாது. பக்தி என்றால் பக்தி தான், அதனை ஞானம் என்று சொல்வதில்லை. ஆன்மீக ஞானத்தை ஞான கடல் பரமாத்மா தான் கொடுக்கிறார். அவருடைய மகிமையே ஞானக்கடல், சுகக்கடல் என்பதெல்லாம். தந்தையை முயற்சிக்கான யுக்திகளும் கொடுக்கிறார். பாபாவும் முயற்சிக்கான நிறைய வழியை நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறார். எப்பொழுது தோல்வி அடைந்து விட்டால் கல்பத்திற்கும் தோல்வி அடைந்து விடுவோம், நிறைய அடி விழும் என்று இந்த சிந்தனையை புத்தியில் வைக்க வேண்டும். நிறைய நம்ம தண்டனை அடைய வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத புத்தியில வச்சுக்கோங்கிறார்.
ஸ்ரீமத் படி நடக்காததால் அடி கிடைத்து விடுகிறது. பிராமணர்களின் மரம் கண்டிப்பாக வளர்ச்சி அடையதான் வேண்டும். இப்பொழுது நமக்கு நன்மை கிடைத்து கொண்டிருக்கிறது என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த சங்கம யுகத்துல நமக்கு இப்போ நன்மை ஏற்பட்டுட்டு இருக்கு. தூய்மையற்ற உலகில் இருந்து தூய்மையான உலகத்திற்கு செல்லக்கூடிய நன்மை நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நன்மை நடக்குது? இந்த தூய்மை இல்லாத உலகத்திலிருந்து சத்தியகம் தூய்மையான உலகத்துக்கு போறதுக்கான நன்மை இப்ப நமக்கு மட்டும்தான் நடக்குது. குழந்தைகளாகிய உங்களின் புத்தியின் பூட்டு இப்போது திறந்துள்ளது. தந்தை புத்திவான்களுக்கெல்லாம் புத்திவான் அல்லவா? இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். பிறகு முன்னால் போக போக யார் யாருடைய புத்தி பூட்டு திறக்கிறது என்று பார்க்க வேண்டும். இந்த நாடகமும் நடக்கிறது. பிறகு சத்தியுகத்திலிருந்து மீண்டும் நடக்கும். லக்ஷ்மி நாராயணர் அரியாசனத்தில் அமரும் பொழுது யுகம் தொடங்குகிறது. 1லிருந்து 1250 வருடம் வரை சொர்க்கம் என எழுதவும் செய்கிறீர்கள். 111 அதிலிருந்து 1250 ஆண்டுகள் சொர்க்கம் இருக்கும். எவ்வளவு தெளிவாக உள்ளது. கதை கரு சத்திய நாராயணனுடையதாகும். இதனுடைய கருவே என்னது? சத்திய நாராயணனுடைய கதை தான். சிவபாபா நமக்கு சொல்றாரு. கதை அமரநாத்தின் உடையதல்லவா? சத்திய நாராயணன் ஆகிறதுக்கான கதையை யாரு சொல்றது? அமரநாதர் சொல்றார். நீங்கள் இப்பொழுது உண்மையில் உண்மையான அமரநாதின் கதையை கேட்கின்றீர்கள். அது பிற்காலத்தில் பாடப்படுகிறது. இப்போ சொல்லக்கூடிய இந்த கதை தான் அமரநாத் கதை அப்படின்னு சொல்றாங்க. நாராயணன் ஆகிறதுக்கான கதை நாராயணன் சொல்றாரு அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. பண்டிகை முதலான அனைத்தும் இந்த சமயத்தினுடையதாகும். முதல் நம்பர் பண்டிகை சிவபாபாவின் ஜெயந்தி. கலியுகத்திற்கு பிறகு உலகை மாற்றுவதற்காக தந்தை வரவேண்டியுள்ளது. அதனாலதான் நம்ம சிவ ஜெயந்தி சிவராத்திரி கொண்டாடுறோம். படங்களை யாரும் உற்று பார்த்தால் எவ்வளவு முழுமையாக கணக்குப்படி உருவாக்கப்பட்டுள்ளது என புரிந்து கொள்வார்கள். சிருஷ்டி சக்கரத்தையோ இல்ல ஏனைப்படியோ யாராவது கூர்ந்து கவனிச்சாங்க அப்படின்னா எவ்வளவு அக்யூரேட்டா கணக்குப்படி உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு புரிஞ்சுப்பாங்கிறாரு. எவ்வளவு கல்பத்திற்கு முன்பு முயற்சி செய்தார்களோ அவ்வளவு கண்டிப்பாக செய்வார்கள் என்று அறியும் திறன் உங்களுக்குள் இருக்கிறது. சாட்சியாகி பிறரையும் பார்ப்பார்கள். தனது முயற்சி பற்றியும் அறிவார்கள். நீங்களும் அறிவீர்கள். மாணவர்கள் தம் படிப்பு குறித்து அறிய மாட்டார்களா என்ன? ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னா நம்ம எந்த கண்டிஷன்ல படிக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இல்லையா? நாம் இந்த பாடத்தில் சரியாக படிக்காமல் பக்குவமற்றிருக்கிறோம் என மனம் கண்டிப்பாக அறிக்கும். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் இந்த படிப்புல நம்ம எந்த அளவுக்கு கண்டிஷன்ல இருக்கிறோம் அப்படின்னு, பக்குவம் இல்லாதவர்களா இருக்கிறோம் அப்படின்னு அவங்களுடைய மனசு கண்டிப்பாக உறுத்தும். பிறகு தோல்வி அடைந்து விடுவார்கள். பரீட்சையின் சமயம் சரியாக படிக்காதவர்களுக்கு இதயம் துடித்தபடி இருக்கும். எக்ஸாம் நேரத்துல இல்ல ரிசல்ட் வரக்கூடிய நேரத்துல என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு அவங்க மனசை படபடுத்துட்டே இருக்கும். குழந்தைகளாகிய நீங்களும் கூட காட்சியை பார்ப்பீர்கள். ஆனால் தோல்வி அடைந்து விட்டால் என்னதான் செய்ய முடியும்? பள்ளியில் தேர்ச்சி பெற தவறிவிட்டவர்கள் மீது பெற்றோரும் கோபம் கொள்கின்றனர். ஆசிரியரும் கோபித்துக் கொள்வார்கள். நம்முடைய பள்ளியிலிருந்து குறைவானவர்கள் தேர்ச்சி பெற்றால் ஆசிரியர் அவ்வளவாக நன்றாக சொல்லிக் கொடுப்பதில்லை. ஆகையால் குறைவானவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என புரிந்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள். இப்ப எங்களதான தவறாக சொல்லுவாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? டீச்சர்ஸும் அவங்க மேல குவித்துக் கொள்வார்கள். சென்டரில் யார் யார் நல்ல ஆசிரியர்கள் கற்பிக்கின்றனர் என்று பாபாவும் கூட அறிவார். பாபாவுடைய கலை நிலையங்கள் இந்த ஸ்கூல்ல கூட எந்தெந்த ஆசிரியர்கள் எப்படி எல்லாம் பாடம் நடத்துறாங்க, எப்படி சென்டரை ரன் பண்றாங்க அப்படின்னு பாபாவுக்கு கூட தெரியும். அனைத்தும் தெரிந்துவிடும். மேகங்களை அழைத்து வர வேண்டும் என பாபா கூறுகின்றார். சிறு குழந்தைகளை அழைத்து வந்தால் அவர்களின் மீது பற்று இருக்கும். பாபாவை சந்திக்க நம்ம மதுபனுக்கு போறோம் அப்படின்னா சின்ன குழந்தைகள் எல்லாம் நீங்க கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. மேகங்களை பாபா கிட்ட ஞானத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களா நீங்க கூட்டிட்டு வரணும். சின்ன குழந்தைகளை கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க மேல உங்களுக்கு பற்று வந்துடும். தனியாக வர வேண்டும். அப்போது புத்தி நல்ல விதமாக ஈடுபட்டு இருக்கும். குழந்தைகளை அங்கும் கூட பார்த்து கொண்டுதானே இருக்கிறார்கள். உங்க வீட்டுல கூட நீங்க குழந்தைகளை பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இங்க வரக்கூடிய ஒரு 4 நாளுக்காக அந்த குழந்தைகளை அங்கேயே விட்டுட்டு நீங்க தனியா பாபா கிட்ட இருந்து சார்ஜ் பண்ணிக்கோங்கிறார். இந்த பழைய உலகம் சுடுகாடாக ஆக உள்ளது என தந்தை சொல்கிறார். புதிய வீடு கட்டுகிறார்கள் என்றால் புத்தியில் இருக்கிறதல்லவா?
புதிய வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு புத்தியில இருக்கும். வேலை முதலியானவைகளை செய்தபடி இருக்கின்றனர். ஆனால் புத்தி புதிய வீட்டின் பக்கம் இருக்கும். அஸ்திவாரம் போட்டுட்டாலே, வேலை நடந்துட்டு இருந்தாலே புத்தி எங்க இருக்கும்? அந்த புது வீட்டின் பக்கம் தான் இருக்கும். அமைதியாக அமர்ந்து விடுவதில்லை. அப்படியே அமைதியா உட்கார்ந்துடுறது இல்ல. புத்தி அந்த வீட்டையே நினைச்சிட்டு இருக்குது. அது எல்லைக்குட்பட்ட விஷயம். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். அனைத்து காரியங்களையும் செய்தபடி நினைவு இருக்க வேண்டும். இப்போது நாம் வீட்டிற்கு சென்று பிறகு தனது ராஜ்யத்திற்கு வரப்போகிறோம். அப்போது அபாரமான குஷி இருக்கும். தந்தை சொல்கிறார், குழந்தைகளே, உங்கள் குழந்தைகள் முதலியானவைகளை பார்த்து கொள்ளவும் வேண்டும். அவங்க உங்களுடைய பொறுப்பு. அதனால அதை பார்த்துதான் ஆகணும். ஆனால் புத்தி அங்கே பாபாவிடம் ஈடுபட்டிருக்க வேண்டும். நினைவு செய்யாவிட்டால் பிறகு தூய்மையும் அடைய முடியாது. நினைவின் மூலம் தூய்மை, ஞானத்தின் மூலம் வருமானம். இங்கே அனைவருமே தூய்மை அற்றவர்கள். இரு கரைகள் இருக்கின்றன. பாபாவை படகோட்டி என்று சொல்கின்றனர். ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. தந்தை அந்த கரைக்கு, அதாவது சுகதாமத்திற்கு அழைத்து செல்கிறார் என நீங்கள் அறிவீர்கள். நாம் தந்தையை நினைவு செய்து மிகவும் அருகாமையில் சென்று கொண்டிருக்கிறோம் என ஆத்மா தெரிந்து கொண்டிருக்கிறது. படகோட்டி எனும் பெயர் கூட அர்த்தத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. பாபாவுக்கு நம்ம படகோட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அது கூட அர்த்தத்தோட தான் வைக்கப்பட்டிருக்குது. அனைவரும் எந்த மகிமை செய்கின்றனர். உலகத்திலேயே அவர் படகோட்டின்னு சொல்றாங்க. ஆனா எங்கிருந்து எங்க கூட்டிட்டு போறாரு அப்படிங்கறதெல்லாம் தெரியறது இல்ல. எனது படகை அக்கறைக்கு அழைத்து செல்லுங்கள். சத்தியுகத்தில் இப்படி சொல்வார்களா என்ன? கலியுகத்தில் தான் கூப்பிடுகின்றனர். எதுவும் புரியாதவர்கள் இங்கே வரக்கூடாது என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாபாவை பத்தி தெரியாதவர்கள் இங்க பாபாவை எப்படி அனுபவம் செய்ய முடியும் இல்லையா? பாபாவின் தரப்பில் இருந்து தடை விதிக்கப்படுகிறது. நிச்சயம் இல்லாவிட்டால், பாபா மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஒருபோதும் அழைத்து வர கூடாது. கொஞ்சமும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். பாபா மேல நம்பிக்கையே இல்லை அப்படின்னா கூட்டிட்டு வந்தானா என்ன புரிஞ்சுப்பாங்க? முதலில் 7 நாட்கள் கோர்ஸ் பாடம் கற்றுக் கொடுங்கள். சிலருக்கு 2 நாளில் அம்பு தைத்து விடுகிறது, புரிந்து கொண்டு வருகிறது. நன்றாக தைத்து விட்டால் என்றால் பிறகு விட மாட்டார்கள் இல்லையா? சில பேருக்கு 2 நாள்லயே பாபாவுடைய இந்த ஞான அம்பு பதிஞ்சிடுது. சில பேர் 7 நாள் ஆகுது. சில பேர் நல்லா பதிஞ்சிருச்சுன்னா விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. நாங்கள் மேலும் 7 நாட்கள் கற்போம் என்று சொல்வார்கள். இவர்கள் இந்த குலத்தை சேர்ந்தவர்கள் என நீங்கள் சட்டென புரிந்து கொள்வீர்கள். இந்த தேவதா குலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். கூர்மையான புத்தி உள்ளவர்கள் தந்தையை அலட்சியப்படுத்த மாட்டார்கள். நல்லது, ஒரு வேலை போய்விட்டாலும் இன்னொன்று கிடைத்துவிடும். அப்படியே பாபாவை சந்திக்க போறோம், இல்ல பாபாவுடைய சேவையில ஈடுபடுறோம், அதனால அந்த நம்ம செய்யக்கூடிய வேலையே போயிட்டுது அப்படின்னா கூட இன்னொரு வேலை கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்றாரு. குழந்தைகள், அன்பான மனம் உள்ளவர்களின் வேலை முதலியானவை எதுவும் விடுபடாது. பாபா மேல அன்பு வச்சுட்டோம் அப்படின்னாலே பாபா அந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களை விட்டு போகாது அப்படிங்கிறாரு. அதற்கான ஒரு ஏற்பாடை நான் செஞ்சிருவேன். அவர்களே ஆச்சரியப்படுவார்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னு சொல்றாரு. நிறைய அனுபவங்கள்லாம் இருக்கு இல்லையா? சில குழந்தைகள் தம் கணவன் மாணவர்களின் புத்தியை மாற்ற சொல்லி கேட்கின்றனர். நிறைய பேர் எங்களுடைய கணவனுடைய புத்தியை மாற்றுங்க பாபான்னு சொல்றாங்களாம். என்னிடம் சொல்ல வேண்டாம் என்று பாபா கூறுகிறார். நீங்கள் யோக பலத்தில் இருந்து பிறகு அமர்ந்து ஞானத்தை புரிய வையுங்கள். பாபா புத்தியை மாற்றுவதில்லை. பிறகு அனைவரும் இந்த வேலையை வேண்டுதலை செய்தபடி இருப்பார்கள். எந்த பழக்கம் ஏற்படுகிறதோ அதனை பிடித்து கொண்டு விடுகின்றனர். எந்த குருவிடமாவது யாருக்காவது காரியம் நடந்தது என்றால் அதை பற்றி கேட்டால் போதும், அவர்கள் பின்னால் போய் விடுவார்கள். எனக்கு இந்த குரு கிட்ட போய் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு யாருக்கிட்டையாவது சொன்னாங்கன்னா கேட்கக்கூடியவர்களும் கேட்கவே வேணாம், அப்படியே அவங்கள நம்பி பின்னாடியே போயிடுறாங்கிறாரு. புதிய ஆத்மா பரம்தாமத்திலிருந்து வருகிறது என்றால் அதனுடைய மகிமை வெளிப்படுகிறது அல்லவா? அப்ப அந்த குரு சொன்னதெல்லாம் நடக்குது அப்படின்னா அந்த குரு பாபா சொல்றாரு, எக்ஸாம்பிள் சொல்றாரு, அந்த குரு அந்த ஆத்மா பரம்தாமத்திலிருந்து அப்பதான் வந்திருக்கிறாங்க, தூய்மையான ஆத்மாவா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரபாவம் வெளிப்படதானே செய்யும். அதே ஆத்மா பிறவி எடுக்க எடுக்க தூய்மை இழந்துரும் இல்லையா? அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. பிறகு நிறைய சீடர்கள் உருவாகி விடுவார்கள். ஏன்னா அவங்க தூய்மையான ஆத்மா, அப்பதான் பரம்தாமத்தில இருந்து வந்திருக்காங்க. அப்ப நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. எனவே இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்க கூடாதுங்கிறாரு பாபா. நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அந்த குரு கிட்ட போனா எது நடக்குது, அங்க போனா அது நடக்குது,
அப்படின்னா இததான் பாபா நமக்கு தெளிவா புரிய வச்சுட்டாரு இல்லையா? நீங்கள் உங்களை மட்டும் பார்க்க வேண்டும். நான் எந்த அளவு படிக்கிறேன், இதனை விரிவாக பாபா விளக்குகிறார். மற்றபடி தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் சொல்வதனால் அதனை வீட்டில் இருந்தபடியே செய்ய முடியும். ஆனால் ஞான கடலாக இருப்பவர் எனும் பொழுது ஞானமும் கொடுப்பார் அல்லவா? இது முக்கியமான விஷயம். மன்மனா பவ கூடவே சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். படங்களும் கூட இந்த சமயத்தில் மிக நல்லவையாக உருவாக்கி உள்ளன. அவைகளின் அர்த்தத்தையும் கூட தந்தை புரிய வைக்கிறார். விஷ்ணுவின் நாபியில் பிரம்மாவை காட்டியுள்ளனர். விஷ்ணுவினுடைய தொப்புள் கொடையிலிருந்து பிரம்மா வந்ததாக காமிச்சிருக்காங்க. திருமூர்த்திகளும் உள்ளனர். விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா. பிறகு இது என்ன? யாருக்குமே தெரியாது. விஷ்ணுவில இருந்து பிரம்மா, பிரம்மாவில இருந்து விஷ்ணு அப்படிங்கிறத பாபா நமக்கு புரிய வச்சிருக்கிறாரு. ஆனா இதற்கான படத்தை பக்தியிலே உருவாக்கி இருக்காங்க. இதையே போய் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. இது சரியா அல்லது தவறா என தந்தை புரிய வைக்கிறார். பிரம்மாதான் விஷ்ணு ஆகிறாரு, விஷ்ணுதான் பிரம்மா ஆகிறாரு அப்படிங்கிற சரியான விளக்கம் இது. மனதில் தோன்றிய படங்களை கூட ஏராளமாக உருவாக்கி வைத்துள்ளார்கள் அல்லவா? சில சாஸ்திரங்களில் சக்கரமும் காட்டப்பட்டுள்ளது. ஆனால் சிலர் ஒரு விதமாக ஆயுளை எழுதியுள்ளனர்கள். 5000 ஆண்டுகள் தான். ஆனா என்ன பண்ணிருக்காங்க? 1,00,000 ஆண்டுகள். ஒவ்வொரு யுகமுமே 1,00,000 ஆண்டுன்னு எழுதியிருக்கிறாங்க. சிலர் வேறு விதமாக எழுதியுள்ளனர். பல வழிகள் இருக்கின்றன அல்லவா? சாஸ்திரங்களில் எல்லைக்குட்பட்ட விஷயங்களை எழுதிவிட்டனர். முழு உலகிலும் ராவண ராஜ்யம் உள்ளது என தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை புரிய வைக்கிறார். நாம் எப்படி தூய்மை அற்றவரிலிருந்து தூய்மையானவராக ஆகிறோம் என்ற இந்த ஞானம் உங்கள் புத்தியில் உள்ளது. பிற்காலத்தில் பிறகு மற்ற மதங்கள் வருகின்றன. பலவிதமானவர்கள் உள்ளன. ஒன்று இன்னொன்றை போல இருப்பதில்லை. ஒருத்தர் இன்னொருத்தரை மாதிரி இருக்கிறதில்லை. ஒரே மாதிரி முக லட்சணங்கள் இருவருக்கு இருக்க முடியாது. இது உருவாக்கப்பட்டுள்ள விளையாட்டாகும். இது மீண்டும் மீண்டும் நடந்தபடி இருக்கும். தந்தை குழந்தைகளுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறார். நேரம் குறைந்து கொண்டே போகிறது. தனக்குள் சோதித்துக் கொள்ளுங்கள். நாம் எந்த அளவு குஷியில் இருக்கிறோம். நாம் எந்த விக்கர்மங்களும் செய்யக்கூடாது. புயல் காற்றுகள் வரவே செய்யும். புயல் காத்து நிறைய மாயா வரதான் செய்யும். தந்தை புரிய வைக்கிறார். குழந்தைகளை உள்நோக்கம் உள்ளவராகி தனது சாற்றை வைத்தீர்கள் என்றால் என்னென்ன தவறுகள் ஏற்படுகின்றனவோ அவைகளை உணர முடியும். இது யோக பலத்தின் மூலம் தன்னை மன்னித்துக் கொள்வது போலாகும். நம்ம மேல கருணை வச்சு சாற்று வச்சீங்க அப்படின்னா யோக பலத்தின் மூலம் தன்னைத்தானே மன்னித்துக் கொள்வதாகும். தந்தை எதுவும் மன்னிப்பது கிடையாது. நாடகத்தில் மன்னிப்பு என்ற வார்த்தையே கிடையாது. எல்லாம் பிக்சடு. நீங்கள் உங்களுடைய முயற்சியை செய்ய வேண்டும். பாவங்களுக்கான தண்டனைகளை மனிதர்கள் தாமே அனுபவிக்கின்றனர். மன்னிப்பின் விஷயமே கிடையாது. அனைத்து விஷயங்களிலும் முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். தந்தை ஆத்மாக்களுக்கு யுக்தியை சொல்கிறார். பழைய ராவணனுடைய தேசத்தில் வாருங்கள், தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கள் என தந்தையை அழைக்கின்றீர்கள். ஆனால் மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் அசுர சம்பிரதாயத்தவர்கள், நீங்கள் பிராமண சம்பிரதாயத்தவர்கள், தெய்வீக சம்பிரதாயத்தவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். முயற்சியும் கூட குழந்தைகள் வரிசை கிரமமாக செய்கின்றனர். பிறகு இவருடைய அதிர்ஷ்டத்தில் இவ்வளவுதான் உள்ளது என சொல்லி விடுகின்றனர். வரிசை கிரமமா முயற்சி செஞ்சுட்டு இவங்களுடைய அதிர்ஷ்டமே இப்படிதான் அப்படின்னு சொல்லிடுறது. தனது நேரத்தை வீணாக்குகின்றனர். பல பிறவிகளுக்கும் கல்பத்திற்கும் உயர் பதவியை அடைய முடியாது. தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி செயலெல்லாம் செஞ்சு தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. ஏனெனில் இப்போது சேமிப்பு ஆகிறது. இப்ப நேரம் சேமிக்கக்கூடிய நேரம். பிறகு நஷ்டத்தில் சென்று விடுவீர்கள். ராவண ராஜ்யத்தில் எவ்வளவு நஷ்டம் ஏற்படுகிறது. நம்ம செய்யக்கூடிய செயல் எல்லாமே பாவத்துல தானே போய் சேருது, புண்ணியத்துல சேர்றது கிடையாது. அதனாலதான் பாபா சொல்றாரு, ராவணனுடைய வழிபடி நடந்து 5 விகாரத்தினால என்ன ஆகுது? பாவ செயல் தான் ஏற்படுதுங்கிறாரு. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா.
தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, உள்நோக்கு முகமுள்ளவராகி தன்னை சோதிக்க வேண்டும். தவறுகளை உணர்ந்து யோக பலத்தின் மூலம் மன்னிக்க வேண்டும். தன்னைத்தானே மன்னித்துக் கொள்ள வேண்டும். தனது முயற்சியை செய்ய வேண்டும். இரண்டாவது, தந்தையிடமிருந்து கிடைக்கும் வழியில் முழுமையாக நடந்து தன் மீது தானே இரக்கம் காட்ட வேண்டும். சாட்சியாகி தனது மற்றும் பிறருடைய முயற்சியை பார்க்க வேண்டும். ஒருபோதும் தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளக் கூடாது. வரதானம், உலக நன்மைக்கான விருப்பத்தின் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவின் பாதுகாப்பிற்கான திட்டத்தை உருவாக்கக்கூடிய உண்மையான கருணை உள்ளம் உடையவராக ஆகுக. உலக நன்மைக்கான விருப்பத்தின் மூலம் ஒவ்வொரு ஆத்மாவின் பாதுகாப்பிற்கான திட்டத்தை உருவாக்கக்கூடிய உண்மையான கருணை உள்ளம் உடையவராக ஆகுக. விளக்கம், நிகழ்கால நேரத்தில் அநேக ஆத்மாக்கள் தனக்கு அமங்கலம், அதாவது அக்கல்யாண், நன்மை இல்லாத செயல் நடப்பதற்கு தானே காரணமாக ஆகிக் கொண்டு இருக்கின்றார்கள். தனக்குத்தான் ஒரு நல்லது இல்லாத ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அவங்களே அதுக்கு காரணமாயிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்காக கருணை உள்ளம் உடையவராகி ஏதேனும் திட்டமிடுங்கள். எந்த ஒரு ஆத்மாவின் நடிப்பை பார்த்தும் தாங்கள் தொந்தரவு அடையாதீர்கள். ஆனால் அதற்கு பதிலாக அதிலிருந்து பாதுகாப்பிற்கான வழியை யோசிங்கள். இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். மரம் என்றால் உதிரதான் செய்யும் என்பது கிடையாது. இப்படியெல்லாம் நடக்கதான் செய்யும். மரம் அப்படின்னு இருந்தா இலைகள் விழதான் செய்யும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிடாதீங்கிறார். இலை விழதான் செய்யும். விழாம இருக்கிறதுக்கு அந்த மரத்துக்கு வரக்கூடிய தடையை நம்ம தடுக்கணும் இல்லையா? அததான் பாபா சொல்றாரு. வரும் தடைகளுக்கு முடிவு கட்டுங்கள். விஸ்வ கல்யாணக்காரி மேலும் விகன விநாசக், தடைகளை வென்றவர் என்று என்ன பட்டங்கள் கிடைத்திருக்கிறதோ, என்ன பட்டம் கிடைத்திருக்கிறது? தடைகளை வென்றவர்கள், தடைகளை அழிக்கக்கூடியவர்கள், விகன விநாசக் அப்படின்னு பட்டம் கிடைத்திருக்கிறதோ அதன் அனுசாரம் எண்ணம், சொல், செயலில் கருணை உள்ளம் உடையவராகி சூழ்நிலையை மாற்றம் செய்வதற்கு உதவியாளர்களாக ஆகுங்கள். மனித ஆத்மாக்களுக்கு வரக்கூடிய தடைகளை எப்படியெல்லாம் நம்ம வராம தடுக்கலாம் அப்படின்னு அவர்கள் மீது கருணை உள்ளம் வச்சு ஏதாவது திட்டமிடுங்கள் அப்படிங்கிறார் பாபா. ஸ்லோகன், யார் தனது புத்தியின் மீது கவனம் என்ற காவலாளியை போடுகிறார்களோ அவர்களே கர்ம யோகியாக ஆக முடியும். யாரு தனது புத்தியின் மீது கவனம் என்ற காவலாளியை போடுகின்றார்களோ, கவனம் அப்படிங்கிறது தான் இங்க காவலாளி, அதை யாரு போடுகிறார்களோ அவர்களே கர்ம யோகியாக ஆக முடியும். நல்லது. ஓம் சாந்தி.